இதோ ஒரு முக்கியமான சைபர் பாதுகாப்பு செய்தி. உலகளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் நோட்பேட்++ எனும் மென்பொருளை குறிவைத்து அதன் அதிகாரப்பூர்வ அப்டேட் முறையை தவறாக பயன்படுத்திய சைபர் தாக்குதல் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்ததாவது, நோட்பேட்++ மென்பொருளில் எந்த தொழில்நுட்ப குறைபாடும் இல்லாத போதிலும் அதன் அப்டேட் சேவையை வழங்கும் சர்வர் அமைப்புகள் தாக்குதலாளர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மூலமாக சில பயனர்கள் மென்பொருளை அப்டேட் செய்ய முயன்றபோது உண்மையான அப்டேட்டுக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் மால்வேர் கோப்புகள் அவர்களது கணினிகளில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளன. எப்போது நடந்தது? இந்த தாக்குதல் 2020 ஜூன் மாதம் முதல் நடைபெற்று வந்ததாகவும் சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக கண்டறியப்படாமல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் அனைத்து பயனர்களையும் அல்லாமல் குறிப்பிட்ட பயனர்களை மட்டும் குறிவைத்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது? நோட்பேட்++ பயன்படுத்தும் வின்கப் அப்டேட் கோப்புகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் பாதுகாப்பு முறைகள் போதிய அளவில் இல்லாததால் நெட்வொர்க் டிராஃபிக் இடைமறிக்கப்பட்டு தீங்கு விளைவிக்கும் கோப்புகள் அப்டேட் என மாற்றி வழங்கப்பட்டுள்ளன. யார் பின்னணி? இந்த தாக்குதலின் செயல்முறைகள் மற்றும் குறிவைத்த தன்மையை வைத்து இது சீன அரசு ஆதரவு கொண்ட ஹேக்கர் குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். நோட்பேட்++ நிறுவனத்தின் நடவடிக்கை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நோட்பேட்++ தனது அப்டேட் மற்றும் இணைய சேவைகளை புதிய ஹோஸ்டிங் சூழலுக்கு மாற்றியுள்ளது. அதிக பாதுகாப்புடன் கூடிய புதிய அப்டேட் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பயனர்கள் உடனடியாக புதிய பதிப்பிற்கு அப்டேட் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயனர்களுக்கான எச்சரிக்கை. சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவதாவது, அதிகாரப்பூர்வ அப்டேட்களாக இருந்தாலும் சப்ளை செயின் தாக்குதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கிய மென்பொருட்களை எப்போதும் சரிபார்க்கப்பட்ட சமீபத்திய பதிப்பில் வைத்திருப்பது அவசியம். முடிவாக, இந்த சம்பவம் இன்றைய சைபர் தாக்குதல்கள் மென்பொருளை மட்டுமல்ல, அப்டேட் வழங்கும் அமைப்புகளையும் குறிவைக்கின்றன என்பதற்கான தெளிவான உதாரணமாகும். எச்சரிக்கையும் தகவல் அறிவும் தான் முதல் பாதுகாப்பு.